ஹாய் எவ்ரிவன், நம்ம சேனலில் ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் எப்படி போகிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோங்க. அந்த பேசிஸில் இப்போது நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீஃப் ஃபில்லிங் எப்படி போகிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கிட்ட போகலாம். அதுக்கு நம்ம ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா துளி பிராண்ட் நீடில் நம்பர் 13 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்ட்ரு பாயிண்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு எப்பவும் போல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். இந்த லீஃப் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை சுற்றி அவுட்லைனாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எட்ஜு பாயிண்ட்டில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒரு நாட் போட்டு அப்படியே இது மாதிரி இழுத்து இப்போது இங்கே கீழே அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் இறக்கி சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அகெயின் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அகெயின் அதுக்கு அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டு இதோ நான் இழுக்கிற பார்த்திங்களா, இந்த மாதிரி அந்த நீடில் இழுங்க. சைமல்டேனியஸாக கீழே இருக்க அந்த த்ரெட்டு நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க பார்த்திங்களா, அதுவும் ப்ராப்பராக பிடிச்சிக்கோங்க, த்ரெட்டு கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அகெயின் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு அப்புறம் அவுட்லைனில் இன்னொரு லாக் ஸ்டிச் அகெயின் எடுத்து சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டு அகெயின் லாக் ஸ்டிச் போட்டு திரும்பவும் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்டிச் அகெயின் அவுட் சைடில் ஒரு ஸ்டிச். இதே மாதிரி தாங்க நம்ம ரொட்டீனாக போட்டுட்டு வர போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்டிச் நம்ம மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு லீஃப் ஷேப் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளவர்ஸ் வரைஞ்சி இந்த லீஃப் ஷேப் போடும்போது ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும், போட போட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம போட்டு முடிச்சுட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோர் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்டிச்சஸில் டவுட் இருக்குது, உங்களுக்கு புரியல அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தாங்க லைன் பை லைனாக போட்டுக்கிட்டு வரோம். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். சென்டரில் ஒரு ஸ்டிச் கொடுத்து அகெயின் கீழே லாக் ஸ்டிச் கொடுத்து அது அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டிச், அவுட்லைன் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம், அப்படி இழுக்கிறோம். த்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குவாலிட்டியான த்ரெட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆகாமல் இருக்குங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நீடிலில் கிளாத்தில் நிறைய வாட்டி குத்தி குத்தி எடுத்தீங்க அப்படின்னா நீடில் கொஞ்சம் ஷார்ப்னஸ் உங்களுக்கு கொஞ்சம் நீடில் அந்த த்ரெட்டில் மாட்டாமல் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ இது பை ப்ராக்டிஸ் தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அகெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரோம். அந்த லீஃப் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த ஸ்டிச் ஃபில்லிங் எண்ட் ஆகிறதுலேருந்து அப்படியே அதோட அவுட்லைன் சுற்றி அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணுங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கீழே எண்டு நோட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். லாங்காக ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு அந்த லாங் த்ரெட்டு உள்ள அந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை மாட்டி இழுத்து கீழே டவுனில் இழுத்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸ்டிச் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஆரி.